25% faster charging, 25% extra backup. Live fast inverter or battery. Faster है तो है. ஃபர்ஸ்ட் நம்ம பார்க்க போகிறது மெயின் சப்ளை இருக்குது, பட் வந்து இன்வெர்டர் வந்து பேட்டரி மூலம் ஒர்க் ஆகுது. இதுக்கு 4 ரீசன்ஸ் இருக்குது. அதை வந்து நம்ம பின்னாடி ஒவ்வொரு ரீசன்ஸாக நம்ம பார்ப்போம். ஃபஸ்ட்டு ரீசன் வந்து ஃபஸ்ட்டு நம்ம பார்க்க போகிறது வால் சுவிட்ச் போர்டில் இன்புட் சுவிட்சில் ஏதாவது ப்ராப்ளம் இருந்தால் அதை நம்ம எப்படி செக் பண்ணலாம் அப்படின்னு முதல்ல பார்க்குறோம். ஃபஸ்ட்டு அதை செக் பண்ணுறதுக்கு அந்த சுவிட்ச் போர்டில் ஒரு பல்போ ஒரு மிக்சியோ இன்புட் கொடுத்து அதை நம்ம செக் பண்ணும்போது அந்த பல்ப் வந்து ஒரு மிக்சியோ ரன் ஆயிடுச்சுன்னா அது வந்து இன்புட்டும் அந்த சுவிட்ச் போர்டும் நல்லா இருக்குன்னு அர்த்தம். அப்படி அது ரன் ஆகலைன்னா உள்ள வரல இன்புட்டை செக் பண்ணி பார்க்கணும். அடுத்து நம்ம பார்க்க போகிறது இன்வெர்ட்டரில் உள்ள ப்ளக் லூஸாக இருந்தாலும் இதை போல் ப்ராப்ளம் வரும். அது பார்க்குறதுக்கு நம்ம ப்ளக் வந்து கரெக்டாக நம்ம இருக்குதா இல்லையான்னு வந்து கட்டாயமாக நீங்கள் செக் பண்ணிக்கிறது அவசியம். நம்ம பார்க்க போகிறது இன்வெர்ட்டரில் உள்ள பின்பகுதியில் உள்ள இன்புட் ஃபீஸ் போயிருந்தாலும் இதை போல் ப்ராப்ளம் வரும். இப்போ நீங்கள் இன்வெர்ட்ரு ஃபியூஸை மாற்றணும். அது ஒவ்வொரு இன்வெர்ட்ரு மாடலுக்கு ஏற்ற போல் ஃபியூஸ் ரேட்டிங்ஸ் மாறும். அது வந்து நம்ம கடையில் கேட்டு நீங்கள் வாங்கி மாற்றிக்கலாம். அப்படி இல்லாட்ட கூட எலக்ட்ரிஷியன்ட்ட வச்சு நீங்கள் சேஞ்ச் பண்ணிக்கலாம். அடுத்து நம்ம பார்க்க போகிறது இப்போ வீட்டுக்கு வர கரண்ட் வந்து ஹை வோல்டேஜ் இல்லை லோ வோல்டேஜாக வந்தாலும் இதை போல் ப்ராப்ளம் வரும். அது வந்து நம்ம வீட்டில் நம்ம செக் பண்ண முடியாது. இபி சர்வீஸ் வந்து டைரெக்டாக எப்போ நார்மலைஸ் ஆகுதோ ஆட்டோமேட்டிக்காக அதை வந்து பேட்டரி வந்து சார்ஜ் ஆரம்பிச்சிடும். அடுத்த பார்க்க போகிற டாபிக் என்னன்னா, இப்போ யூபிஎஸ் மோடு வந்து ஆனில் இருக்குது, ஆனால் நம்ம சப்ளை வந்து நம்ம ஒர்க் ஆகலை அப்படின்னா அது என்னென்ன கம்ப்ளைண்ட்டாலும் ஒர்க் ஆகலான்னு நம்ம பார்ப்போம். ஃபஸ்ட்டு பார்க்க போகிற கம்ப்ளைண்ட் என்னென்னா, இப்போ லோ பேட்டரி வந்து எல்இடி வந்து ஸ்டெடியாக இருக்குது அப்படின்னா வந்து பேட்டரி வந்து சுத்தமாக உங்களுக்கு டிஸ்சார்ஜ்னு ஆகிட்டுன்னு அர்த்தம். அப்படி அந்த ஸ்டேஜை வந்து நீங்கள் மறுபடியும் எப்போ வந்து இபி கனெக்ஷன் லைன் வருதோ அது வரைக்கும் நீங்கள் வெயிட் பண்ணி தான் ஆகணும். அடுத்து நம்ம பார்க்க போகிறது ஓவர்லோடு எல்இடி பிளிங்க்கு அப்படின்னா, இப்போ நீங்கள் வந்து ஒரு இன்வெர்டர் கெப்பாசிட்டியோட நீங்கள் ஓவராக லோடு கொடுத்தீங்கன்னா ஆட்டோமேட்டிக்காக அவுட்புட்டை வந்து கட் பண்ணி விட்டுரும். இப்போ நம்ம பார்க்க போகிறது ஓவர்லோடு எல்இடி ஸ்டெடி. ஓவர்லோடு எல்இடி வந்து ஸ்டெடியாக இருந்தும் நம்ம அவுட்புட் வந்து கட் பண்ணி விட்டுருச்சுன்னா அப்போனா நம்ம சர்க்யூட்டில் ஏதாவது சின்ன ப்ராப்ளம் இருக்குன்னு அர்த்தம். அதை நம்ம எப்படி வீட்டிலே வந்து நம்ம செக் பண்ணிக்கலாம்னா, இப்போ இன்வெர்ட்டரில் வந்து நீங்கள் ஒரு 5 ஃபேனோ 5 டியூப்லைட்டை நீங்கள் கனெக்ட் பண்ணியிருக்கீங்கன்னு வச்சுக்கோங்களேன். அப்போ ஒவ்வொரு கனெக்ஷனுக்கு தனித்தனியாக நீங்கள் செக் பண்ணி பார்க்கறதோட இப்போ ஒரு சுவிட்ச் போட்டு செக் பண்ணுங்கள். அதில் இன்வெர்ட்டர் வந்து கனெக்ஷன் கட் ஆகுதான்னு பாருங்கள். அப்படியே 1 by 1 செக் பண்ணுங்கள். எந்த சுவிட்ச் நீங்கள் ஆன் பண்ணும்போது இன்வெர்ட்டர் கட் ஆகுதோ அப்போ அந்த சுவிட்சில் ஏதோ ப்ராப்ளம் இருக்குன்னு வச்சுக்கோங்க. அந்த சுவிட்சை மட்டும் நீங்கள் தனியாக வந்து செக் பண்ணி அதை வந்து சரி பண்ணிக்கணும். இதன் போன்று மேலும் தகவல்களை தெரிந்து கொள்ள நம்ம சேனலை லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்போர்ட் பண்ணுங்கள்.